60 வயசு கிளவிடாது. டேய் அதிகமாக சொல்லாது, அவளுக்கு 57 வயசு தான்டா ஆகுது. அதுவும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குடா, உனக்கு தெரியுமா? வந்தாச்சுங்க வேற லெவலுக்கு. 24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி மிஷின் கண்ணை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. அண்ணே நான் உங்கள் தானே ஏஜென்ட் சுப்பிரமணி. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா சுப்பிரமணி. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து GTA 5லேருந்து ஒரு சூப்பரான ஒரு மிஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு ராபரி மிஷன் தான். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி மைக்கேலும் ட்ரெவரும் வந்து பண்ண வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் சென்டர்ஸ்க்கு வந்து போக முடியாது. ஏன்னா அங்கே மெட்ராஸோட ஆளுங்க வந்து எங்கே இருந்தாலும் வந்து நம்மளை வந்து பார்த்தாலும் சுற்றுவானுங்க. அதனால் வந்து மைக்கேல் பாவம் ட்ரெவரோட வீட்டிலே வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாப்புல. ஸோ இங்கேருந்து அந்த பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ராபரி மிஷன் எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். இது தேவையே இல்லாத குற்றச்சாட்டுடா. இது வந்து நீ வண்ணி வச்ச வேலையில இது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகி போச்சு. அப்படித்தான் இதை சொல்லணும். அந்த பொம்பளை என்னத்துக்காக நீ தூக்கிட்டு நீ வளர்க்கண தூக்கிட்டு வந்ததும் இல்லாமல் அதுவும் நீ ரொமான்ஸோ பண்ணிட்டு இருக்கிற. நீ 60 வயசு கிளவிடாது. டேய் அதிகமாக சொல்லாது, அவளுக்கு 57 வயசு தான்டா ஆகுது. அதுவும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குடா, உனக்கு தெரியுமா? அப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு கேளு. கல்யாணமாக சுற்றிட்டு இருக்கிற இல்லை மொட்டை பையனை அப்படி இப்படித்தான் பண்ண போடா. நான் லெஸ்டர் தலை இவங்க ரெண்டு என்ன பண்ணுறாங்க? இதனால நீ இப்போ என்ன சிச்சுவேஷன் நம்ம நிறுத்தி இருக்கிறன்னு தெரியுமா? அப்படி வரையா இப்போ நீ? ஏண்டா எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்டா. டேய் நீ வண்ண காரியத்தினால நான் என் குடும்பத்தை மிஸ் பண்ணி நிற்கிறேன்டா. இப்போ நீ என்னைக்கடா அவங்க கூட அன்பா இருந்திருக்க? இப்போ மிஸ் பண்றதுக்கு அறிவு கெட்டவனே மயிராண்டி. நான் இல்லடா, நீ தான்டா மயிராண்டி. என்னத்தல என்ன பண்ணி நிக்கிறீங்க? போதும். என்ன குழந்தை மாதிரி சட்டை போட்டுக்கிறீங்க? இந்த கருமத்தை எல்லாம் கேட்கறதுக்கு தான் நீங்க வர சொன்னீங்களா என்ன? இது ஏதாவது வர சொன்னீங்க. இது நான் பாட்டுக்கு லாஸ்ட் சென்டர்ஸ்ல இருந்துருப்பேன்ல. ஹே ஃப்ராங்க்லின், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தல. சரி இங்கே பாருங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இது சிம்பிளான ஒரு பிளான் தான், நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். இது சம்மந்தமாக யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ கேட்க எனக்கு ஒன்று சொல்லணும்டா. சொல்லலாமா? நான் இப்போ பிராடை மிஸ் பண்ணுறேன். நம்ம பழைய நண்பன் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட பேங்க் கொள்ளையடிக்கு வந்து செத்தானே. அவன் இருந்துதான் வச்சுக்கவன், இவனுக்கு நல்லா சில்ல நொறுக்கி இருப்பான்டா. புரியுதா? நீ ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். போகலாமா? வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? தல நான் என்ன பண்ணுறது? நீ அங்கே இருக்கிற ரிவர் சைடில் வெயிட் பண்ண. சிக்னல் கிடைச்சதுமே அங்கே வந்துடு. நம்ம எல்லாருக்கும் இந்த வேலை செய்வோம். புரியுதா? யாரும் சண்டை போடாமல் செய்யுங்க. வாங்க. ஓகே ரைட். இவங்களுக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் போல் இருக்கு. நம்ம கிளம்பியாச்சு. இப்போது வேண்ட ஏறணும் ஏரியாச்சு. ஓகே ரைட். எங்கள் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் தூரம் தான். நம்ம அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஸ்கவுட் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு மிஷனில் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட்டில். இந்த மாதிரி வந்து இந்த பேங்க்கில் வந்து கொள்ளையடிக்கிறோம், இல்லை அலாரம் சவுண்ட் வருதுன்னா எவ்வளோ நேரத்தில் வருவாங்கன்ற ஒரு கணக்கீடு வந்து இவனுக்கு பண்ணியிருந்தானுங்க ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு தான் இப்போ பிளானோட நம்ம வந்தாச்சு, இறங்கியாச்சு. பார்ப்போம். இதுக்குள்ளே தான். ரைட்டு, எல்லோரும் வாங்கடா. டே எந்திரிங்கடா. ஃபஸ்ட்டு மிஷன் பண்ணதான் ஞாபகம் வருது. ட்ரெவர் கூட தான் அதுவும் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் இருந்திருப்பான், அவனை தான் அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான், பிராடுன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட். லாக்கரு பண்ணிட்டுருக்கான். போடு. வந்துட்டானுங்க போலீஸ்காரனுங்க. பாவம் அவனுக்கு தெரில போட்டிருக்கு, யதார்த்தமாக வந்துட்டு இருக்கானுங்க. ரைட்டு. பயந்துட்டானுங்க. என்னடா இது? ஏண்டா இந்த சின்ன பேங்க்கில் யாரா கொள்ளையடிக்க வந்ததுன்னு பார்த்துருப்பானுங்க. ரைட்டுங்க. எல்லா வண்டியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு அலாரம் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே வராங்கன்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதுக்கேற்றமாக வந்துடுவானுங்க. இப்போ நம்ம பிளான் தான் என்ன அப்படின்றத பார்க்கணும். இத்தனை பேரையுமே அடிக்கணும்ல. வந்தாச்சுங்க வேற லெவலுக்கு. 24 வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி மிஷின் கண்ணை பார்த்தோன்னே பயந்துட்டானுங்க. போடு. இந்த பட்டன் அமுத்துங்க தம்பி. போடு. இந்த கன்று இருக்கிறதுனால பரவாயில்ல. ஏன்னா வந்து நார்மல் கன்னுலாம் வச்சு இத்தனை பேரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய போலீஸ் வந்துடுறானுங்க. சுட்டு தள்ளு. அவ்வளோதான். கொஞ்சம் அப்படியே வண்டியில் இறக்கணும்னா வண்டிலாம் சிதறிடுது. ஓகே, இந்த கன்று இல்லாமல் வேறு எந்த கன்று இருந்தாலுமே சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கைதி கன்று தான். ஓடு. ஹெலிகாப்டர் சிதற விட்டாச்சு. இப்போ அப்படியே போவோம். ஓகே ரைட்டு. ஏன்டா வந்துக்கிட்டே இருக்கீங்களாடா டே?
ஓகே ரைட்டு. இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஏய் கிளவி எங்கே ஓடிட்டுருக்கா? கலவரம் நடந்துட்டு இருக்குமோ எப்படி ஓடிட்டுருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஃபென்ஸ் எல்லாம் வந்து நம்ம சுட்டு தள்ளியாச்சு. இதை தான் வந்து சுட சொல்லுது. இவ்வளவு செட்டப்போடு தான் வந்திருக்கானுங்க ஆக்சுவலாக. வந்துட்டோம் கைஸ். இந்த வழி தான் போனோம். நம்ம மைக்கில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் பண்ணி சுட்டுக்கலாம். ஸோ அது ஒரு ஸ்பெஷாலிட்டி மைக்கில். எங்கப்பா ஃப்ராங்க்லினை காணமேப்பா. ஆஹா, டேங்கை கொண்டு வந்து இறக்குறானுங்களே. ஓடு புல்டோசரு, வேறு லெவலுங்க. ஓகே, இதுனா அதிகமாக நமக்கு டேமேஜ் ஆகாதுன்றதுக்காக இந்த வண்டியை வந்து பிளான் பண்ணியிருப்பானுங்க போட்டிருக்கு. வந்துட்டோம். ஓ, இதில் தான் ஏறுற மாதிரி பிளானா? ஓகே ஓகே ஓகே, இதிலேருந்து நம்ம சுடணும். ஆஹா, வந்துருச்சுங்க டேங்க்கு. ஓ, டேங்க்கு சுட்டால் இது எதுவும் ஆகாதுன்றக்காக தான் இந்த வண்டி ஷூட் பண்ணியிருப்பானு போல். அவனை சுடுறானுங்க, நம்ம பின்னாடி சுட்டுட்டு தான் இருக்கானுங்க. அப்படியே இதில் போகணும். அந்த எல்லோ கலர் டாட் காட்டுது பாருங்க, அந்த இடம் தான் காமிக்குது. அங்கே தான் போய் நிறுத்தணும் வண்டி. ஓகே, இது ஒரு கராஜ் தான் அதில் நிறுத்துகிறோம். ஓகே ரைட்டு, எஸ்கேப்பு. சாவு என்னடா அண்டர்டேக்கர் மாதிரி விழுந்தோன்னே எந்திரிக்கிறான். சூட்டெல்லாம் சாக மாட்டானுங்க, ஏன்னா ஃபுல்லாக எல்லாருமே ஆர்மர்டாக தான் இருக்கானுங்க. அதனால் வந்து ஒரு தடவை சுட்டெல்லாம் பத்தாது. இறக்கு. ஓகே. ஆடா, இது வேறு ஏற மாட்டேங்குது. இப்போ தான் வந்து ஏறணும் போல். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கனால அந்த மாதிரி கொடுத்துட்டானுன்னு நினைக்கிறேன். நமக்கு திட்டம் நம்ம ட்ரெயினில் தான் எஸ்கேப் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம். பரவாயில்ல, ஃப்ராங்க்லின் மேலே இவன் ரொம்ப பாசமாக தான் இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதில் வந்து மைக்கேல் ரொம்ப தெளிவாக இருக்காப்புல. ஓடு. ஒரு டீம் லீடே பண்ணுறதே வந்து மைக்கேல் தான் ஆக்சுவலாக. எஸ்கே போயாச்சுங்க ட்ரெயினில். வந்தாச்சுடா சாமி. அண்ணே நான் உங்கள் தானே இது பண்ணிடுறீங்க, ஏஜென்ட் சுப்பிரமணி. ஓ, நம்ம கரப்டட் டீம்லேருந்து வந்த ஆள் தானே. நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குண்டா சுப்பிரமணி. ட்ரெயின் ஃபுல்லாக இனிமேல் தேட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லாம் தெரியாதனமா நீ மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான் உன் கதை கந்தல் ஆகிடும். புரியுதா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டீங்க. இந்தாங்க, இதெல்லாம் உங்களோட ஷேரு. இது ஒரு சிறந்த வெற்றி தான். ரைட்டு, தரமாக இந்த ராபரி முடிச்சாச்சு. இனி எப்படியோ வந்து நம்ம ஃப்ராங்க்லின் வந்து கிளம்பிடுவாப்புல. நம்ம மைக்கேல் வந்து நம்ம ட்ரெவரோட வீட்டில் தான் போய் தங்கணும், வேறு வழி இல்லை. அந்த மெட்ராஸோட ஒய்ஃபை வந்து கொண்டு போய் விட்டால் தான் இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது எப்படி போக போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்.